உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டதை மட்டுமே தான் பேசுறாங்க. பின்ன 3 பேருமே அடிச்சுக்கலையான்னு கேட்டா ஆமா அது உண்மைதான். 3 பேருக்குமே பல தடவை போர் வந்திருக்குது. ஆனா இவங்க 3 பேரை தவிர 4வது தமிழ்நாட்டுக்குள்ள யாராவது வரணும்னு நினைச்சா சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே சேர்ந்து மூவேந்திரா தமிழ்நாட்டை பல தடவை காப்பாத்திருக்காங்க. இத பத்தி யாருமே பேசுறது இல்ல. 3 பேர் ஒன்னு சேர்ந்து பல தடவை தமிழ்நாட்டை காப்பாத்திருக்காங்க. இது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாவே இருக்கு. இந்த மறைக்கப்பட்ட வரலாறுல இருந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். 293 பிசி, அதாவது 293 கிமுல மௌரிய பேரரசு தமிழ்நாட்டை தவிர மொத்த இந்தியாவுமே கைப்பற்றிட்டாங்க. முழு இந்தியாவையும் முதல்ல கைப்பற்றின கிங்டம் மௌரிய கிங்டம் தான். இப்ப இருக்க ஆந்திரா கர்நாடகாவில கைப்பற்றி அங்க பாலிங்கிற ஒரு நகரத்தை அமைச்சு அதை தலைநகரம் அமைச்சிருந்தாங்க மௌரியர்கள். அடுத்து தமிழ்நாட்டை கேப்சர் பண்ணணும்னு பாலியில இருந்து சேர சோழர் பாண்டியர்கள் மேல போர் தொடுக்கிறாங்க மௌரியர்கள். சேர சோழர் பாண்டியர்கள் மேல தனித்தனியா தான் போர் தொடுத்திருக்காங்க மௌரியர்கள். ஆனா அதுலயே சேர மன்னர் அதியமான் மௌரியர்களை தோக்கடிச்சு வட்டாறு வரை துரத்தி அடிச்சிடறாரு. ஆனா மௌரிய அரசு இதோட விட்டு கொடுக்கறதா இல்ல. தனித்தனியா இருக்க சேர சோழ பாண்டியர்களை தோக்கடிக்க முடியலங்கிற கோவத்துல மௌரிய பேரரசோட மொத்த படையை கொண்டு போய் சேர சோழ பாண்டியர்கள் முன்னாடி நிறுத்தினாதான் அவங்களை தோக்கடிக்க முடியும்னு மௌரியர்களோட மொத்த படை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக பாலியில இருந்து தமிழ்நாடு வரை ஒரு ரோடு போட்டிருக்காங்க. மௌரியர்களோட படை வர்றதுக்காகவே அந்த ரோட போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரோட போட்டு முடிக்க 3 வருஷம் ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட சேர சோழ பாண்டியர்கள் நீங்க என்னடா இங்க மேல போர் தொடுக்கிறதுன்னு சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே ஒன்னு சேர்ந்து மூவேந்திரா மௌரிய பேரரசு மேல போர் தொடுத்தாங்க. இந்த போரை சற்று மௌரிய பேரரசு எதிர்பார்க்காதனால இந்த போர்ல முக்காவாசி மௌரிய வீரர்கள் இறந்துட்டாங்க. அதனால பாலி தலைநகருக்கே திரும்பிட்டாங்க மௌரிய பேரரசு. ஆனா மூவேந்தர்கள் மௌரிய பேரரசு பின்வாங்கினாலும் அவங்களை விடல. பாலிக்கு அவங்களை துரத்திட்டு போய் பாலியவே கைப்பற்றினாங்க மூவேந்தர்கள். பாலியிலிருந்து மௌரிய பேரரசு துரத்தி அடிச்சாங்க. ஆனா இதோட நிறுத்தல மூவேந்தர்கள். மௌரியர்கள் பிடிச்சு வச்சிருந்த கலிங்கத்து மேலே போர் தொடுத்து கலிங்கத்திலிருந்து மௌரியர்களை விரட்டி அடிச்சு கலிங்க நாட்டு மன்னனுக்கு திருப்பி கலிங்கத்தை கொடுத்து மூவேந்தரோட ஒற்றுமையோட பலத்தை மௌரிய பேரரசுக்கு காமிச்சிருக்காங்க மூவேந்தர்கள். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டு பக்கமே தலை வச்சு பட்டுக்கல மௌரிய பேரரசு.